சொன்னால் 16/5/2023 ஊதிய ஒப்பந்தத்திற்கு பிறகு தொடர்ந்து மின்சார வாரியத்திலும் அரசிடம் வலியுறுத்தி வந்து கொண்டே இருக்கிறோம். அனைவருக்கும் ஒன்றாகத்தான் ஊதிய உயர்வை தர வேண்டும். நீங்கள் தர மறுப்பீர்கள் என்று சொன்னால் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டும். தொழிலாளர்கள், பொறியாளர்கள், அலுவலர்கள் என்று பிரித்தாளும் சூழ்ச்சியை நீங்கள் கையாளக்கூடாது. மின்சார தொழில் என்பது அலுவலர், பொறியாளர், தொழிலாளர் அனைவரும் இருந்து பணியாற்றக்கூடிய, மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு பிரதான தொழில் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய உதவி பொறியாளரோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றக்கூடிய உதவி பொறியாளர்கள் அல்லது கிளை மேலாளர்களோடு அவர்களுடைய பதவியோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்கின்றோம். ஆனால் மின்சார வாரிய அளவில் மட்டும் நம்முடைய கோரிக்கையை ஏதோ கேட்டுக்கொள்வது போலவும், நமக்காக இவர்கள் பரிந்து நிற்பது போலவும் இந்த கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் அரசிடம் கொண்டு செல்கின்றோம், நிச்சயமாக செவிசாய்ப்பார்கள் என்ற நிலையை எடுக்கிறார்களே தவிர தமிழக அரசு மறுதளிக்கின்ற போது எதிர்த்து நிற்கக்கூடிய நிலையில் மின்சார வாரியம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய காலியிடங்களில் பணிகளை செய்கின்றோம். ஒரு உதவி பொறியாளர் 2-3 பிரிவு அலுவலகங்களிலே அடிஷனல் சார்ஜ் பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது. எத்தனை பொறியாளர்கள் உறக்கமின்றி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பிடபிள்யூ இருக்கக்கூடிய இன்ஜினியருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதா? டிஎன்சிஎஸ்சி பணியாற்றக்கூடிய டெப்போ மேனேஜருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதா? தமிழக அரசிலே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரி, டிப்டி செக்ரட்டரி, செக்ஷன் ஆபீசர் யாருக்காச்சும் இது போன்ற வேலை தம்பி இருக்கிறதா? 24 மணி நேரமும் இரவு பகல் மாறாது மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய இடத்தில் தொழிலாளர், பொறியாளர், அலுவலர் அனைவரும் ஒன்றிணைந்து வேலை செய்துதான் இந்த நாட்டிற்கு நற்பெயரை வாங்கி தருகிறோம். நாடு என்று சொன்னால் அரசாங்கம். இந்த அரசுக்கு நற்பெயரை தேடி தருகிறோம். எத்தனை சிரமங்களை தந்தாலும் இந்த மின்சார வாரியத்துக்கு நற்பெயரை தேடி தந்து கொண்டிருக்கக்கூடிய பொறியாளர்களுக்கும், அலுவலர்களுக்கும், தொழிலாளர்களுக்கும் வஞ்சகம் செய்யக்கூடிய செயலை மின்சார வாரியம் எடுக்கிறது என்று சொன்னால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 2 முறை ஊதியருக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கடந்த ஜூலை திங்களில் ஒரு முறை பேசினார்கள், இந்த பிப்ரவரி திங்களில் ஒரு முறை பேசினார்கள். எல்லா தொழிற்சங்கங்களும் பொறியாளர்களுக்காக இருக்கக்கூடிய கழகமோ, சங்கமோ, யூனியனோ மட்டுமல்ல, எல்லா தொழிற்சங்கங்களும் எல்லோருக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். நமக்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்க ஒற்றுமை அது, தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை அது. தொழிலாளர்கள், பொறியாளர்கள், அலுவலர்கள் என்று பிரிப்ப பார்க்கக்கூடிய வேலை மின்சார வாரியத்தில் நடக்காது என்று பேச்சுவார்த்தை மேஜையிலே நம்ம அறிவித்து சொல்லியிருந்தது கூட தொடர்ந்து இதே போன்ற செயல்பாடுகள் மின்சார வாரியம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எத்தனை நாட்களுக்கு இதை நாம் அனுமதிக்க முடியும் என்பதை பார்க்க வேண்டும். இதை அனுமதிக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டினை ஏற்றுக்கொள்ள முடியுமா? பொறியாளர்களுக்கு ஊதியம் இல்லாமல் தொழிலாளர்கள் மட்டும் ஊதிய பெற்றுக் கொள்ள முடியுமா? இப்படிப்பட்ட நடைமுறையை எதிர்ப்பதற்கு இதுபோன்ற போராட்டம், எண்ணற்ற போராட்டங்கள் தொடர்ந்து வரும் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் தான் இன்று நடக்கிறது என்பதை அரசு மின்சார வாரியம் வழங்குகிறது. நேற்று மதியம் பேசுகிறோம் மின்சார வாரியத்தில். நேற்று காலையில் மின்சார வாரியத்துக்குரிய அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து இங்கே ஒன்றாக பேசுகிறோம். கிளாஸ் 1க்கு ஊதிய உயர்வு இல்லை என்று சொன்னால் என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பதை பற்றி பேசுகிறோம். உடனடியாக மின்சார வாரிய தலைவரிடத்தில் செல்கின்றோம், மொத்தமாக மாஸ் அப்பீல் செய்வதற்காக. அவர் பேச்சுவார்த்தை மேஜையிலேயே அமர்ந்து பேசலாம் என்று சொல்கிறார். உடனடியாக இயக்குநர் பகிர்மானத்தை அழைக்கிறார், இயக்குநர் நிதியை அழைக்கிறார், இயக்குநர் உற்பத்தி டெக்னிக்கல் அவர்கள் வருகிறார்கள், செயலாளர் வருகிறார், தலைமை பொறியாளர் வருகிறார். எல்லோரையும் வைத்துக் கொண்டு பேசுகின்ற பொழுது அவர் சொல்கிறார், அரசோடு பேசியிருக்கிறோம், உங்களுக்கும் ஊதியம் தர வேண்டும் என்று நாங்கள் பேசியிருக்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், பொறியாளர் என்ற ஒரு கணக்கிலே மட்டும் பார்க்கக்கூடாது. கிளாஸ் 1 and 2ல் எல்லா தரப்பட்ட அலுவலகம் இருக்கிறார்கள். நிர்வாகத்தில் இருக்கிறார்கள், கணக்கு பிரிவில் இருக்கிறார்கள், கணக்கீட்டு பிரிவில் இருக்கிறார்கள், ஆடிட்டில் இருக்கிறார்கள். இல்லாத பிரிவு கிடையாது. எல்லோரும் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லோருக்கும் ஊதியம் தர வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம் என்று சொல்லுகின்றோம். அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், நேற்று மாலையில் தமிழக அரசு தலைமை செயலகத்திலே வாரிய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. வாரிய கூட்டத்தில் மின்சார வாரியத்தில் பணியாற்றிக் கொண்டவர்களுக்கு ஊதிய உயர்வு அளிப்பதற்கான அத்தனை விஷயங்களும் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. மின்சார வாரியத்தினுடைய வாரிய கூட்டம், டிஎன்பிடிசியுடைய கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவே கிளாஸ் 1 and 2க்கு இப்போது தருவதில்லை. கிளாஸ் 3 and 4க்கு மட்டும் கொடுத்தால் போதும். இதை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்கின்ற உத்தரவு வாரிய கூட்டத்தில் மின்சார வாரியத்திற்கு இட்டிருக்கிறார்கள். யார் இடுவது இந்த உத்தரவை?
மின்சார வாரியம், நம்மளுடைய மின்சார வாரியம், நமக்காக இருக்கக்கூடிய இயக்குநர்கள் கூட்டம், இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்-அபிஷியல் மெம்பர், எனர்ஜி செக்ரட்டரி, இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி, பைனான்ஸ் செக்ரட்டரி, இந்த 3 பேரும் தான் மின்சார வாரியத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கிளாஸ் 1 இருக்கிறவர்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கக்கூடாது என்று முட்டுக்கட்டை போடுகிறார்கள். நம்மளுடைய நிறுவனம், நம்மளுடைய உழைப்பு, நமக்கான ஊதியம் யார் மறுப்பது, யார் தடுப்பது? மின்சார வாரியம் கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டதால் இனி தர முடியாது என்கின்ற நிலையிலே இருக்கிறார். நேற்று வாரிய கூட்டத்தில் நடைபெற்ற முடிவினை ஒட்டிதான் இன்று தினம் முன்வரை வந்திருக்கிறது. அரசுக்கு சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். இன்று கூட மதியம் அரசினுடைய உயர்மட்ட அலுவலர் ஒருவரை சந்தித்து பேசியிருக்கிறோம். இது பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுகிறது மின்சார வாரியம். அரசு உத்தரவிடுகிறதா, ஒத்துழைக்கிறதா என்கிறது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அரசு தன்னுடைய கொள்கை முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். கிளாஸ் 1 பணியாற்றுபவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்று நாம் வற்புறுத்தி வந்திருக்கிறோம். ஆகட்டும், பார்க்கலாம் என்கிற நிலைப்பாடு இருக்கிறது. சாதாரணமாக எதுவும் கிடைத்து விடாத தோழர்களே. அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்று சொல்வார்கள், போராடினால்தான் வெற்றி கிடைக்கும் என்று சொல்வார்கள், தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்று சொல்வார்கள். எத்தனை ஆண்டு காலம் நாம் விலகி விலகி சென்று கொண்டிருந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்களில் நாம் விலகி நின்றிருந்தாலும் சரி, எத்தனை வேலை நிறுத்தங்களை கண்டும் காணாமல் சென்றிருந்தாலும் சரி, இன்று நம்முடைய கழுத்தின் மேல் கத்தி வந்திருக்கிறது. நமக்கு தெரியாமலே நம்மை வெட்டுவதற்கு வந்திருக்கிறார்கள். நம்மளை பிரித்தாளர் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை கையாளுவதற்காக வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முன்வரவை மின்சார வாரியம் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது. இன்று தந்திருக்கக்கூடிய ஊதிய உயர்வு முன்வரைவில் கிளாஸ் 1 பணியாற்றுபவர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுப்பது சம்பந்தமாக அரசுக்கு பரிந்துரைக்கிறோம் என்கின்ற சொல்லை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய அனைவருக்குமான ஊதிய உயர்வை நாங்கள் தருவோம் என்பதை மின்சார வாரியம் மாற்றி ரீப்ரொபோசல் தர வேண்டும். அவசர கதியில் ப்ரொபோசல் தந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் படித்திருப்பார்கள் என்பது தெரியாது. தொழிற்சங்கங்களிலிருந்து கருத்து உடனடியாக கேட்கப்பட்டிருக்கிறது. இம்மீடியட்லி என்ன, இப்ப நம்ம உடனே வந்து நிக்கிறோமா? இம்மீடியட்டா வந்தோமா இல்லையா? இம்மீடியட்டா வந்திருக்கிறோமா? எங்கள் கைக்கு காகிதம் வந்த அடுத்த நிமிடம் எங்களிடத்தில் கருத்து கேட்கிறார்கள். என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ கொடுத்தா பெரிய கொடுக்காட்டினப்போ நான் கொடுக்கறதா கொடுப்பேன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியுமா நம்மால? சொல்கிறார்கள் உடனடியாக அந்த வியூஸை தாங்க. இப்ப இன்னைக்கு கருத்தை கொடுக்கிறோம், நாளைக்கு கருத்தை, நாளை மறுநாளே ஒப்பந்தம் நிறைவேறிடுமா? நமக்கு பிரச்சனை இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. உடனடியாக ஊதிய உயர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவசரத்தன்மை அவசியம்தான், நமக்கு எல்லோருக்கும் தெரிகிறது. ஆனால் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணையும் பெற்றுக் கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக அரசுடைய செயல்பாட்டை முற்றிலுமாக நாங்கள் நிராகரிக்கிறோம். தமிழக அரசினுடைய உத்தரவின் பேரில் மின்சார வாரியம் தந்திருக்கக்கூடிய முன்வரவை திரும்ப பெற்றுக் கொண்டு கிளாஸ் 1 இருப்பவர்களுக்கும் பணியாற்றுவர்களுக்கும் ஊதிய அளிப்போம் என்ற நிலைப்பாட்டினை மின்சார வாரியம் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இல்லை என்று சொன்னால் சாதாரணமாக நாங்கள்லாம் கூட்டம் போட்டு பேசுகின்ற போது சொல்லுவோம், கோஷம் போடும்போது, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கேட்போம். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்பதை மின்சார வாரியம் அரசும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து போராட வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்பதை மின்சார வாரியம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்று தந்திருக்கக்கூடிய இந்த முன்வரவை மின்சார வாரியம் திரும்ப பெற்றுக் கொண்டு அனைவருக்கும் ஊதிய உயர்வை அளிக்கக்கூடிய புது ஊதிய உயர்வுக்கான முன்வரவை மின்சார வாரியம் தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் கிடைக்கின்ற வரை போராடும். எல்லோருக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கின்ற வரை போராடும். இன்று மாலை நேரத்தில் இங்கே திரண்டு விட்டோம் என்று மின்சார வாரியம் எண்ணிவிடக்கூடாது. 5 மணி ஆயிட்டா பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் மாற்றி தர ஒப்புதல் அளிக்கவில்லை என்று சொன்னால், மாற்றி தர விரும்பவில்லை என்று சொன்னால், அரசு உங்களுக்கு ஒத்துழைக்கிறது மறுக்கிறது என்று நீங்கள் சொன்னால், தர மறுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், நாளை காலை 10:30 மணிக்கு அலுவலகம் திறந்ததற்கு பிறகு யாரும் அலுவலகத்தில் உட்கார்ந்து பணியை பார்க்க மாட்டார்கள். இங்குதான் நிற்பார்கள். எல்லா தொழிற்சங்கங்களுடன் இருக்கும் எல்லா தொழிலாளர்களும் பொறியாளர்களும் அலுவலர்களும் திரண்டிருந்து இங்கு போராடுவார்கள் என்கின்ற எச்சரிக்கையை மின்சார வாரியம் அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே முன்வரவை மாற்றித் தர வேண்டும். எங்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் ஊதிய உயர்வை தர வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். நன்றி, வணக்கம்.